சில அரசியல் விஷமிகள் நாங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்களும் வரோம், நாங்களும் களத்துல நிக்கிறோம் அப்படின்னு அங்க போய் சீன் போட்டிருக்கிறாங்க. இவங்க யார் தூண்டுதல்ல வராங்க, எங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு, எதற்காக இங்க வராங்க அப்படிங்கறத பார்க்கக்கூடிய மக்களும் யோசிச்சு பார்க்கணும், அங்கே போராடக்கூடிய மக்களும் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு உங்களோட அங்க வந்து போராட்ட களத்துல உட்காந்து உங்களுக்கு ஃபுட் பேக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களே, இந்த கூட்டம் என்னைக்காவது உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்திருக்கா? நாங்கெல்லாம் இயல்பிலே மூளை வலிமை ஜாஸ்தி உள்ளவர்கள்னு பேசிய கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த மதுவந்தி, கஸ்தூரி போன்றவர்கள்லாம் பட்டியலின மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்னைக்கு வீதியில வந்து குரல் கொடுத்திருக்கிறாங்க? இன்னைக்கு என்ன திடீர்னு உங்களுக்கு பட்டியலின மக்களுடைய நலன் மீது அவ்வளவு அக்கறை அப்படியே பொங்கி வழியுது? இதே மதுவந்தி தானே சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் இயல்பிலேயே மூளை வலிமை ஜாஸ்தி அப்படின்னு பேசின கூட்டம் தானமா நீங்க. வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுலயும் சனாதன அரசியலை கொண்டு வரீங்க. இந்த அம்மா போய் அங்க உட்கார்ந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கு. சரி, என்னதான் இந்த அம்மா வாந்தி எடுத்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அங்க முழுக்க முழுக்க திமுக அரசு மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை வாந்தி எடுத்து வச்சிருக்கு. விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த வீடியோல ஏதாவது ஒரு இடத்துலயாவது அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன, அதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது அப்படின்னு பாயிண்டடா நேரடியா ஒரு கேள்வியாவது இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் என்ன அக்கறை இருக்குன்னு இன்னைக்கு வந்து இப்படி டிராமா போட்டுட்டு இருக்கீங்க, வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அப்புறம் இந்த கஸ்தூரி கோட்டா சாதி நீ தானமா சொன்னது? கோட்டா சாதின்னு இழிவுபடுத்திட்டு இன்னைக்கு என்ன துப்புரவு தொழிலாளர்கள் மீது உனக்கு அப்படியே அக்கறை பொங்கிட்டு வருதுன்னு கேக்குற. மழை வந்தோடனே இந்த அம்மா வீடியோ போட்டுது, என் வீட்டு வாசல்ல தண்ணி தேங்கி நிக்குது, அப்படியே குப்பையும் சேருமா ஒரே சூவேஜ் வாட்டரும் மிக்ஸ் ஆகி இருக்குது, இத வந்து சரி செய்யறதுக்கு யாரும் வரல அப்படின்னு பேசின அதே வாய் இன்னைக்கு அங்க போய் நின்னுட்டு என்ன பேசுது? இவங்கதான் வந்து உடனே எனக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்தாங்க, அந்த நன்றி கடனுக்காக நான் வந்தேன் அப்படின்னு பேசுது. அப்ப அன்னைக்கு பேசுனது பொய்யா, இன்னைக்கு பேசுறது பொய்யா? உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே பட்டியலின மக்களுடைய எதிர்காலத்துல வாழ்வாதாரத்துல உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே அக்கறை இருந்தா என்னைக்காவது சாதி ஆணவ கொலைகளை எடுத்து நீங்க பேசிருக்கீங்களா? இல்ல கடத்துல வந்து போராட்டம் பண்ணிருக்கீங்களா? வேங்க வேலுக்கு வந்து நின்னீங்களா? மேல் பாதிக்கு வந்து நின்னீங்களா? அங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இந்துக்கள் தானே. அப்பெல்லாம் இவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு இந்துக்களா தெரியலையா?